நீங்க ஒரு 50,000 இன்சூரன்ஸ் கிளைம் வைக்கிறீங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 35,000 மட்டும் சாங்ஷன் பண்ணிட்டு எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஒரு 15,000 பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் எனக்கு நடந்தது. 47,900 அதுதான் நான் வச்ச இன்சூரன்ஸ் கிளைம் எங்க அப்பாவோட கேட்ராக்ட் சர்ஜரிக்கு. ஒரு ஃபேமஸான இன்சூரன்ஸ் கம்பெனி, என் பேரே சொல்றேன், ஸ்டார் ஹெல்த், 35,000 தான் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணாங்க. எனக்கு வந்து ரீசன் புரியல. ஏன்னா வந்து அந்த வருஷம் நான் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணும்போதே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, கேட்டராக்ட் சர்ஜரிக்கு அப் டு 50,000 நாங்கள் பர் ஐக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுதான் நான் பெரிய ப்ரீமியமா அம்மா அப்பா 2 பேருக்கு தனித்தனியாக கட்டினேன். ஸோ நம்மளோட தேவைன்ற நேரத்தில் இன்சூரன்ஸ் இதை கவர் பண்ணிட்டோம் நம்பி போகும்போது பார்ஷியலாக அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு மீதியை நீங்கள் எப்படியாவது கட்டிக்கோங்க அப்படின்னு பல இன்சூரன்ஸ் கம்பெனி விட்டுறாங்க. இது எனக்கு மட்டும் நடக்கல. 5 லட்ச ரூபான்னு கிளைம் வைக்கிறவங்களுக்கு ஒரு 4 லட்சம் 3 லட்சம் சாங்ஷன் ஆகும். அதுக்கு உண்மையாவே கோப்பே ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னா பரவாயில்ல, எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை சம்டைம்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வித்ஹோல்டு பண்ணும். எனக்கும் அது மாதிரி தான் பண்ணாங்க. அந்த 15,000 நான் சிஸ்டத்தை நம்பர் ஒரு ஆள். ஸோ ப்ராப்பராக அதுக்கு நான் ஃபைட் பண்ணேன். IRDAA அப்புறம் ஓபஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நான் போனனால எனக்கு அவங்க வித்ஹோல்டு பண்ண அமௌண்ட்ல 8,200 rupees திருப்பி வந்தது. ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியை நானும் நேர்மையாக அப்ரோச் பண்ணேன். அவங்க கிரீவன்ஸ் போர்ட்டலுக்கு போனேன். அவங்க கிட்ட 100 வாட்டி கால் பேசினேன். 100 மெயில் கிட்ட, லிட்டரலாக 100 மெயில் கிட்ட அனுப்பிச்சேன். எதுக்குமே வந்து ப்ராப்பராக அவங்க ஒரு ரீசன் சொல்லலை. மாற்றி பேசினாங்க. இந்த ரீசனுக்காக நான் வந்து இதை பிடிச்சேன், அந்த ரீசனுக்காக பிடிச்சேன்னு. ஸோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. ஒரு ஸ்டேஜில் ஃபெட்டப் ஆகிட்டு தான் நான் கவர்மெண்ட் பாடிஸை நம்பி கரெக்டாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். என்னோட அமௌண்ட் திருப்பி வந்தது. உங்களுக்கு உங்களோட இன்சூரன்ஸ் டைமில் ஃபியூச்சரில் இது மாதிரி நடக்கலாம், காசு பிடிக்கப்படலாம். அப்போ வந்து நீங்கள் IRDAI அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஓபஸ்மெண்ட் அப்படின்னு 2 பாடிஸ் நம்ம கவர்மெண்ட்டே வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட முறையிடணும். அது மூலமாக உங்ககிட்டேருந்து அநியாயமாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு அமௌண்ட்டை வித்ஹோல்டு பண்ணால் அது உங்களுக்கு திருப்பி வந்துடும். இந்த ஸ்டார் ஹெல்த் ப்ரொசீஜரில் நான் என்ன பண்ணேன், லைக் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் லீகலாக அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு டினை பண்ண அமௌண்ட், அப்புறம் ஓபஸ்மெண்ட் கிட்ட போன பிறகு செட்டில் பண்ண அந்த அமௌண்ட் எப்படி எனக்கு வந்தது, அதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க. நான் அந்த டீட்டெயிலாகவே ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். ஸோ தட் நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் யாருக்கு இன்சூரன்ஸில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ரீசன் இல்லாமல் வித்ஹோல்ட் பண்ணப்பட்டா அதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ரோச் பண்ணுன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்குலாம் டீ கடை மேவரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.